வெல்கம் டு சுகுனாஸ் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜெல்லி செய்ய போகிறோம். நம்ம அகரை வச்சு அதை வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அகர் 8 கிராம் பாக்கெட் வந்து 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணால் அகர் இப்படி தான் இருக்கும். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அகர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணி அகரை வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கப்பில் வந்து நம்ம 1/2 லிட்டர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறமே வந்து ஊற வச்ச அகரை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஊற வச்ச தண்ணியோடையே இந்த அகரை போட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி கிளறி விடாட்டி நல்லா பொங்கி வந்துடும். இது வந்து ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிருங்க. பாருங்கள், நம்ம போட்ட அகர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா கரைஞ்சி வரணும். அது வரையும் நம்ம பாயில் பண்ணிக்கணும். இப்போ இந்த டைமில் 6 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கிளறாமல் விட்டா இப்படி பொங்கி வந்துடும். அதனால கரண்டி விட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. அகர் எல்லாமே வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பவுல் எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த பவுலில் வந்து அகரை ஊற்றிக்கலாம். இப்போ பவுலில் ஊற்றிட்டோம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கிங்க. நான் 2 க்ரீன் கலர், ஒரு ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன். இந்த கலர் எல்லாத்தையுமே வந்து நம்ம அகரோட ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க நல்லா கரையிற வரையும். இந்த கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற வரையும் வெளியில் வச்சிருக்கணும். இப்போ அகரை எல்லாமே நல்லா ஆறிடுச்சு நம்ம வெளியில் வச்சதுனால. இப்போ பாருங்கள், தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், இப்பயே லைட்டாக கெட்டியாக இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இது ஒரு 3 மணி நேரம் நம்ம வச்சுருக்கணும் ஃப்ரீசரில். பாருங்கள், இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆயிருச்சு ஜெல்லி. பாருங்கள், கையில் பட்டுச்சுன்னா ஒட்டல. இந்த அளவுக்கு இருக்கணும். இதை அப்படியே வந்து சைடில் வந்து லைட்டாக நம்ம எடுத்துக்கலாம் கத்தியில். பாருங்கள், சைடில் விடும் போதே வந்து அப்படியே ஏடாக எடுத்துக்கிட்டு வருது. இந்த அளவுக்கு இருக்கணும்.
இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம சைடில் எடுத்து விட்டோம். இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. இதை வந்து நம்ம ஃபலூடா செய்கிறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். நம்ம அப்படியாகவும் சர்க்கரை போட்டு நம்ம வந்து அப்படியே சாப்பிட்லாம். அதுவும் நல்லா இருக்குங்க. பாருங்கள் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸு. நான் க்ரீன் கலர் கப்பு வந்து ஒரு கப்பு மட்டும்தான் நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கப்பு நான் எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த கட் பண்ணி வச்ச ஜெல்லியை வந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்லாம். இல்லாட்டி நம்ம சர்க்கரையில் லைட்டாக வந்து பெரட்டி விட்டு சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. இப்போ நான் சர்க்கரையை எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து லைட்டாக வந்து நம்ம இப்படி பெரட்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலே இந்த ஜெல்லி செஞ்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்ருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.